இன்னைக்கான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பைக்கோட இன்ஜினை வச்சு ஒரு மினி கல்டிவேட்டர் தான் மேக் பண்ண போறோம். வாங்க எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்காக பாத்தீங்கன்னா பைக்கோட போக்ஸ் வீல் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த போக்ஸ் வீல் எதுக்கு சூஸ் பண்ணோம்னா நம்ம வெல்டிங் வைக்கிறதுக்கெல்லாம் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் 2 கோன் ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல நமக்கு 2 அடியில 2 பீஸ் வந்து தேவை. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்ப கட் பண்ண 2 பீஸ்ல கரெக்டா 10 இன்ச்ல வந்து 2 மார்க் வந்து பண்ணிக்குவோம். இப்ப அந்த மார்க் பண்ண 2 இடத்துல இந்த ஆக்சில் போல்ட் போற அளவுக்கு வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்குவோம். ஓகே, இப்போ ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்கொயர் டிப்பை வீலுக்கு 2 சைடு வச்சு மாட்டும் போது இந்த ஆக்சில் போல்ட்டோட லென்த் வந்து பத்தலை. அதுக்காக இதே அளவில் இன்னொரு ஆக்சில் போல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த ஆக்சில் போல்ட்டில் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதாவது ஒரு 2 இன்ச்சு தான் போதும் நமக்கு. இப்போ நம்ம கட் பண்ண ஆக்சில் போல்ட்டோட ஒரு எட்ஜில் வந்து கிராஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இது எதுக்குன்னா நம்ம வெல்டிங் அடிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவோம். இப்போ நம்ம ஆக்சில் போர்ட்டில் இப்படி வச்சு தான் நம்ம வெல்ட் அடிக்கணும். இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காண்டி ஒரு எல் கிளாம்ப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ள நம்ம ஆக்சில் போர்டு வச்சுக்குவோம். இப்போ இந்த பீஸை இந்த இடத்துல வச்சு அப்படியே வெல்டிங் அடிச்சிக்க வேண்டியதான். இப்போ வெல்டிங் பண்ண ஆக்சில் போர்டை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஹோல்ஸ் போட்ட ஸ்கொயர் டிப்பை நம்ம ரிம்மு கூட வச்சு மாட்டிக்குவோம். இப்போ அந்த ஆக்சில் போல்ட்டுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்மள்ட்ட புஷ் இல்லை. அதனால் ஒரு பேரிங்கையும் ஒரு கியரையும் உள்ளே மாட்டிக்குவோம். அடுத்தது அந்த ஸ்கொயர் டிப்பையும் உள்ளே சரி நட்டை போட்டு டைட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த 2 ஸ்கொயர் டிப்புக்கு இடையில அளந்து பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக ஒரு 10 இன்ச்சு வருது. இப்போ அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்காக 10 இன்ச்சில் ஒரு ஸ்கொயர் டிப்பில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி அந்த கேப்பில் வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். 3 அடியில் ஒரு ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை கரெக்டாக 2 பாதியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ண 2 பீஸோட எண்டில் வந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ அந்த கட் பண்ண 2 பீஸை தான் நம்ம கல்டிவேட்டருக்கான ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃப்ரேமில் இந்த இடத்துல இப்படி வச்சு வெல்டு எடுத்துக்குவோம். அடுத்த ஸ்கொயர் டிப்ல ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஹேண்டிலோட டாப்ல வச்சு வெல்டு பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்த சைக்கிளோட ஹேண்டில் பார் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இந்த இடத்துல இப்படி வச்சு வெல்டு அடிச்சுக்குவோம். இப்போ இந்த ரிம்ல பாத்தீங்கன்னா கிரிப்புக்காக வந்து எல் கிளாம்பை வச்சு நம்ம வெல்டு பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த எல் கிளாம்ப்ல ஒரு 6 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ண ஒரு பீஸ்ல வந்து 3 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்த மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த கட் பண்ண பீஸை நம்ம வி ஷேப்பில் வந்து வளைக்க போகிறோம். நமக்கு இந்த அளவு வளைச்சா போதும். இதே மாதிரி மற்ற பீஸெல்லாம் வந்து நெளிச்சு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம டோட்டலாக வந்து நம்ம 12 பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுவே நமக்கு போதும். இப்போ நம்ம ரெடி பண்ண பீஸை ரிமு மேலே 1 by 1 வச்சு அப்படியே வெல்ட் வச்சுக்குவோம். இப்போ அடுத்த பீஸை வந்து ஒரு 5 இன்ச்சு கேப்பில் வச்சு வெல்ட் அடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம 1 அடியில் வந்து ஸ்கொயர் டிப் வந்து எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்கொயர் டிப்ல தான் நம்ம கல்டிவேட்டருக்கான கலப்பை வந்து ரெடி பண்ண போறோம். அடுத்ததா ஸ்கொயர் ராட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வி ஷேப்ல வந்து வளைச்சு எடுத்துக்குவோம். நமக்கு 3 பீஸ் தான் தேவைப்படுச்சு, அதனால 3 வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த பீஸ் எல்லாம் நான் வைக்கிற மாதிரி அப்படியே வச்சு வெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ 2 இன்ச்சில் ஒரு இரும்பு பிளேட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 7 இன்ச்சில் 3 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ண 3 பீஸ்லையும் இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுவை ஸ்கொயர் ராடில் இந்த இடத்துல இப்படியே வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். அதாவது ஒரு 2 இன்ச்சு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். சின்ன இரும்பு பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம கலத்தில் இந்த இடத்துல வச்சு அப்படியே வெல்டு பண்ணிக்குவோம். அடுத்தா 2 ஸ்கொயர் ராடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் சப்போர்ட்டுக்காக இந்த இடத்துல ஒன்றும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று வச்சு அப்படியே வெல்டு அடிச்சுக்குவோம். இந்த மாதிரி இன்னொரு இரும்பு பிளேட்டில் 2 ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த வண்டியில் இந்த இடத்துல அப்படியே வச்சு வெல்டு அடிச்சுக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண கலப்பையை நம்ம ஆல்ரெடி வண்டி மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது கூட கனெக்ட் பண்ணிக்குவோம். நம்ம கல்டிவேட்டரில் ஓரளவு வந்து ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கல்டிவேட்டருக்கு வந்து இன்ஜின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம அந்த ஃப்ரேம்லேருந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக யூ ஷேப்பில் வந்து 2 ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பீஸை இந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். இன்னொரு பீஸை அதே மாதிரி வச்சு வெல்டு பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு அடியில் வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்படியே வச்சு வெல்டு பண்ணி வச்சுக்குவோம்.
இப்போ நம்ம கல்டிவேட்டருக்கு வந்து இந்த பைக்கில் உள்ள இன்ஜினை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம அந்த பைக்கில் உள்ள இன்ஜினையும் ஒயரிங்கிட்டையும் வந்து தனியாக கழட்டி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஜினை வந்து கல்டிவேட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு அடி நீளம் உள்ள இரும்பு பிளேட்டில் வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன் கார்னரில். இப்போ இந்த இரும்பு பிளேட்டை நம்ம இன்ஜினில் வச்சு போல்ட் நட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி 2 இன்ச்சு இரும்பு பிளேட்டில் ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதை வந்து இன்னொரு ஹோல்ஸில் வந்து மாட்டிக்குவோம். இப்போ நம்ம இன்ஜினை கல்டிவேட்டரோட ஃப்ரேமில் கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சாச்சு. இப்போ அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல இரும்பு பிளேட்டு, இதை வந்து நம்ம ஃப்ரேம் கூட வச்சு ஸ்ட்ராங்காக வெல்டு பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம கல்டிவேட்டருக்கு வந்து இன்ஜினை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சிலேட்டர், கிளச்சு, அதுக்கப்புறம் ஒயரிங் கிட்டு இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம இந்த த்ராட்டலை இந்த ஹேண்டில் பாரில் இந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கைப்பிடியை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். கலாட்டி பார்த்தோன்னே தான் தெரியுது பயங்கரமாக துரியேறி இருக்கு. பரவாயில்ல, நம்ம த்ராட்டலை உள்ள நல்லா சொருகிட்டு டைட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வச்ச ஹேண்டில் பார் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால பைக்கோட ஹேண்டில் பார் வச்சுட்டோம். இப்போ நம்ம இன்ஜினுக்கு சைலன்சரை ஃபிட் பண்ணி நட்டெல்லாம் டைட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், நம்ம கல்டிவேட்டரில் வந்து 99% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, கியரை ஈஸியாக போடுறதுக்காண்டி அந்த கியர் ஷாப்பில் வந்து ஒரு கம்பி வச்சு வெல்டு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபியூல் டேங்க் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு த்ராட்டல் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது. இது மூலம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பனாக இருந்துச்சு, அதை வந்து நம்ம பிளைவுட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா வீல் வந்து சுற்றும் போது இதுலேருந்து வர மண் வந்து நம்ம மேலேயோ அல்லது இன்ஜின் மேலேயோ படாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு கவர் மாதிரி இங்கே வச்சு அடைச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கல்டிவேட்டரில் இந்த இடத்துலையும் 2 குட்டி வீல் வந்து வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம கல்டிவேட்டரை ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வீல் வந்து இப்படி சுற்றுதா, ஸோ அப்படி சுற்றும் போது ஃபோர்ஸ் காரணமாக இது வந்து கீழே அமுங்கும். அதாவது நம்ம கலப்பை இப்போ உள்ளே அமுங்கும் போது ஃபுல்லாக அமுங்கிருச்சுன்னா நம்ம கல்டிவேட்டர் வந்து உள்ளே மாட்டிக்கும். அதனால் வந்து ப்ராப்பராக உழுவ முடியாது. இந்த வீல் வந்து அப்படியே பறிச்சுக்கிட்டு அப்படியே ஒரே லக்கில் வந்து உட்காந்துரும். அதனால தான் இப்போ இந்த வீல் இருக்கிறனால இந்த வீலுக்கு கீழே வந்து தான் போகாது. இதோட ஓரளவு வந்து லாக் ஆகிடும் முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கல்டிவேட்டரில் இந்த இடத்துல வந்து வெயிட்டுக்காக ஒரு கல் வந்து வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம இன்ஜினை கொஞ்சம் ஃப்ரண்டில் வச்சுருக்கனால இது கொஞ்சம் தூக்கிடுது. அதனால தான் இப்போ இந்த கல்லை வச்சிருக்கனால ஒரே பேலன்ஸ் வந்து ஒரே லக்கில் நிற்கிது. அதுக்காக அவ்வளோதான், நம்ம கல்டிவேட்டரில் வந்து மொத்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம வீடியோவில் காமிச்சா கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படின்றதுக்காக காட்டல. அவ்வளோதாங்க, நம்ம கல்டிவேட்டருக்கான எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பெட்ரோலை ஊற்றி நம்ம கல்டிவேட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்ப்போம் எப்படி ஓடுது அப்படின்றது. ஓகே, நம்ம கியரை ஃபஸ்ட்டு நியூட்ரு பண்ணிக்குவோம். நியூட்ரு பண்ணிட்டு கிக்கர் தான் கொஞ்சம் மேலே இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவு ஈஸியாக தான் இருக்குது நமக்கு. வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நான் பேசுகிற சவுண்ட் வந்து கேட்குதா அப்படிங்கிறது வந்து தெரியல, ஏன்னா சைலன்சர் இருக்குது மைக் பக்கத்தில். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் கியரில் தான் மூவ் பண்ண போகிறோம். ஏன்னா அதுதான் நமக்கு டார்க் அதிகமாக இருக்கும், அதே சமயம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவும் போகும். அவ்வளோதான், ஃபஸ்ட் கியரை போட்டாச்சு, மூவ் பண்ணி பார்க்க வேண்டியதான். கல்டிவேட்டரில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா, நம்ம ஹேண்டில் பாரை கொஞ்சம் உயரமாக வச்சுருக்கோம். கொஞ்சம் உயரமாக வச்சுருந்தோம்னா நம்ம கொஞ்சம் நிமிர்ந்து ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் இது ஒன்றும் கொஞ்சம் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் தெரியல. நம்ம கொஞ்சம் புல் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்குது.
நம்ம இப்போ ரொட்டேட்டர் ஓட்டுறக்கூடிய இடத்துல வந்து நம்ம கல்டிவேட்டரை வச்சு உழுதுகிட்டு இருக்கோம். அப்படி இருந்துமே அது சூப்பராகவே கல்டிவேட்டர் வந்து நமக்கு உழுகுது. பட் அதிகமாக பில்லு வந்து சீக்கிரனால அது உழுகுதா என்னங்கிறது வந்து நமக்கு வீடியோவில் சரியாக தெரியல. புல் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருக்கனால பாருங்கள் எவ்வளோ புல் வந்து சிக்கியிருக்குன்னு. இதை நீங்கள் டிராக்டரில் ஓட்டினாவே பயங்கரமாக சிக்கும். எவ்வளோ பெரிய பெரிய புல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஓடி பார்ப்போம். இப்போ நம்ம கல்டிவேட்டர் எந்த அளவுக்கு ஆழமாக உழுகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம வச்சுருக்க கல்டிவேட்டரும் ஃபுல்லாக மறையிற அளவுக்கு சூப்பராக உழுகுது. ஓரளவு சின்ன புல் இருக்கிறதுக்குலாம் நம்ம கல்டிவேட்டர் சூப்பராக உழுகுதுங்க. ரொம்ப பெரிய பெரிய புல் இருக்கிறதுக்குள்ள தான் நமக்கு கலப்பையில் வந்து புல் அதிகமாக சிக்குது. மற்றபடி சூப்பராகவே உழுகுது. நம்ம கல்டிவேட்டரும் ஒரு சின்ன இடத்துல கூட அசால்ட்டாக திரும்பிடுங்க. இப்போ இந்த தென்னை மரத்தை சுற்றி விழுகுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு விழுகுது அப்படிங்கிறத. இப்போ நம்ம கல்டிவேட்டரை கொஞ்சம் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்கும்போது பாருங்கள் முன்னாடிக்கு உள்ள வீல் ரொட்டேட்டர் மாதிரி எந்த அளவுக்கு மண்ணை கிளறி வீசிட்டு போகுது அப்படின்றத. இப்போ நம்ம கல்டிவேட்டருக்கு இன்ஜினை யூஸ் பண்ணியிருக்கனால செம்ம பவராக பாருங்கள். மேடு பொருளாம் எல்லாத்துலேயும் விட்டு அடித்து அது பாட்டில் போய்கிட்டே இருக்குது. ஃபைனலாக பாருங்கள் நம்ம உழுகுறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத, உழுதுறதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு உழுதுருக்கு அப்படின்னு ரெண்டையும் பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம நினச்சி பார்த்ததை விட நம்ம கல்டிவேட்டர் வந்து சூப்பராக வந்து உழுந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்து உங்களோட ஒப்பீனியனை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்